உடல்நலக்குறைவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட துக்ளக் இதழின் ஆசிரியர் திரு ராமசாமி அவர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு கலந்து கொண்ட நிகழ்ச்சி துக்ளக் இதழின் 46ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அவர் எடுத்து வைத்த கருத்துக்களை பார்க்கலாம். மோடி இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அவர் மாதிரி இன்னொரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ வருஷம் காத்திருக்கணும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு டிரைவும் அவர்கிட்ட இருக்கு. அதை நாம் தவற விடக்கூடாது. நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ பாட்டு அந்த மாதிரி மோடி வந்திருக்கிறது நாட்டுக்கு. அதை நழுவ விட்டு விடக்கூடாது. அவர் பீரியட்ல ஸ்கூல் ஒரே இல்லைன்னா வேற யார் பீரியட்ல கிடையாது. உலகம் முழுவதும் இந்தியாவுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது, இம்பார்ட்டன்ஸ் ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைகளை நாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன்ஸ் வருது. திமுக மீண்டும் உயிர் பெறுவதை யார் தடுப்பார்கள்? அவர்களுக்கு ஒத்துழைக்கும். அப்பதான் இங்க ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒத்துழைக்கும் ஓட்டு இப்போ எதிர்கட்சி செதற போகுது. ராம்தாஸ் தனியா போறாரு. மக்கள் நல கூட்டணி 4 பேர் சேர்ந்து, திமுக கூட்டணி இருக்கு. பாஜக என்ன பண்ண போகுது அவங்களுக்கே தெரியும். எல்லாரும் பேசிட்டு இருக்கு. அதான் தங்க கூட இல்லாதவர்கள் இருக்கிற மாதிரி பேச பாமக எங்களை விட்டு போகல, விஜயகாந்த் எங்களை விட்டு போகல, இவங்களாவே சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க போயிருக்கு. அவங்ககிட்ட இவங்களே போய் பேசுது. விஜயகாந்த் தனியா போல, இவங்க தனியா போய் விஜயகாந்த் கிட்ட பேச. இது விஜயகாந்த் இன்னும் எந்த இடத்துக்கு போறதுன்னு தீர்மானம். அவர்கிட்ட இருக்கிற ஓட்டு அவர் ஜெயிக்கிறது. ஆனா சில பேர் தோக்கிறது ஓட்டை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய அளவில் அவர் இருக்கார். அதனால அவருக்கு செல்வாக்கு வந்து இந்த ஓட் ஸ்பிளிட்டரை எப்படியாவது நம்ம பக்கம் எடுத்து அவர்கிட்ட ஓட்டு டெபாசிட் வாங்கிறது கூட போகுது. பட் அவரோட சேர்ந்த அது கணிசமான ஓட்டு 8 to 9%. அந்த 9% கிடைச்சதுன்னா ஒரு கூட்டணிக்கு லாபம். அதை ஒன்றும் தக்க வச்சுட்டு இருக்காரு. அதுவே பெரிய விஷயம். விஜயகாந்த் 8% ஓட்டை கொஞ்சம் கூட இழக்காம அவர் என்ன நிலையை எடுத்தாலும் அந்த ஆதரவு உண்டு அப்படின்னு ஜனங்கள்ல ஒரு பகுதியை நினைக்க வச்சிருக்கிறதே அவருடைய சாதனை தான். அதுக்காக அவருக்கு அவர் ஒரு நாட்டில் எவ்வளோ சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார். அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர், விஜயகாந்த். ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டர், கருணாநிதி ஒரு சீஃப் மினிஸ்டர். ஸ்டாலினா கலைஞரா அவங்களுக்குடைய போட்டி. கலைஞர் ஒன்று வார்த்தை சொல்லலை, ஸ்டாலின் நானும் தான் அவர் தீர்மானம். ஸ்டாலினுக்கு அதை பொறுத்த ஸ்டாலினுக்கு வழிவிட்டு ஸ்டாலின் அந்த குடும்பத்தில் மற்றவர்கள் போல் அரசியல் திணிக்கப்பட்டவர் அல்ல. அவர் எமர்ஜென்சி அதுலேருந்து அவருடைய உண்மையான அரசியல் ஆரம்பிச்சது. அதுலேருந்து படிப்படியாக மேயர் இப்படின்னு வந்திருக்காரு. அதனால அவர்கிட்ட கொடுக்கறத விட்டுட்டு கலைஞர் இன்னும் தன்னிடம்தான் ஆட்சி தங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது இப்படி ஒரு கட்சி. அன்புமணி ராமதாஸ் தான் தீர்மானம்
எல்லாரும் இப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நான் டிக்ளேர் பண்ண எல்லாரும் அப்படி நினைக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன். இதுக்கு நடுவில் தான் நம்ம ஓட்டு அது சிதறக்கூடாது. ஓட்டு சிதறம் ஆளும் கட்சிக்கு அது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அகில இந்திய அளவில் மோடி தனது முயற்சிகளை சற்றும் தளரவிடாமல் முன்னேறி நாட்டிற்கு பல பொருளாதார சீர்திருத்தங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரும் என்றும் நான் நன்றி, வணக்கம்.